ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்கலாம். என்ன செய்கிறோன்னு நாங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து இட்லிக்கு குருமா வைக்கலான்னு பார்த்தோம். ஆனால் குருமாவுக்கு வைக்கிறதுக்கு தக்காளி இல்லை. அதனால் காட்டுக்கு போய் தக்காளி பழம் பறிச்சிட்டு ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தக்காளி நல்லா ரெட்டாக சூப்பராக இருந்தாங்க. ஒரு வாரமாக நடுவில் பறிக்கவே இல்லை. பார்க்கவே சூப்பராக இருந்தது தக்காளி பழம். நிறைய தக்காளி பழம் இருந்தது. ஆனால் நாங்கள் குழம்புக்கு மட்டும் பறிச்சிட்டு வந்துட்டோம். சாயந்தரம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தக்காளி செடியில் தண்ணி விடவே இல்லை. நல்லா மாடி போயிடுச்சு. ஒரு மாதிரி பாருங்க வதங்கின மாதிரி இருக்குது பாருங்கள் தக்காளி செடியெல்லாம். சாயந்தரம் தக்காளி செடி தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் தக்காளி பழம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றணும். இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி குருமா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. அதனால் காலையில் சிம்பிளாக முடிச்சிடலாம். இட்லி அப்புறம் சட்னிலாம் எதுவுமே பண்ணல. குருமா மட்டும் வைக்கலாம். குருமாவுக்கு தேவையான தக்காளி பழம் நம்ம பறிச்சு வந்தால அந்த தக்காளி பழத்துலேருந்து நல்லா பழமாக பார்த்து கொஞ்சம் எடுத்து வச்சு அரிஞ்சிக்கிட்டேன். அரிஞ்சப்பறம் ஒரு வெங்காயம், ஒரு இஞ்சி பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் தேங்காய், இது குருமா வைக்கிறதுக்கு தேங்காய் தான் மெயின். தேங்காவும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து அது கூட கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்து அரைச்சா இன்னும் வாசனையாக இருக்கும். தக்காளிலாம் அரிஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள் நிறைய தக்காளி. நாங்கள் 4 பேர் தான். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரிஞ்சிக்கிட்டோம். எப்பயுமே நாங்கள் இட்லி செஞ்சோன்னா குருமா தான் செய்வோம். ஏன்னா இங்கே குருமா தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. எங்கள் தாத்தா மட்டும் தான் சாப்பிடுவாரு. அவருக்கு தனியாக செய்வோம். அப்புறம் இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதை கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பாப்பா விடவே இல்லை. 2 பேரும் மாற்றி அழுதுட்டு இருந்தாங்க. பாப்பா பாருங்க சேரை 2 சேரையும் தலையில் வச்சு தூக்கிட்டு வராங்க. நான் தான் தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பொண்ணு தான் ரொம்ப அடம் பண்ணுவா. சின்ன பொண்ணு கூட சமாளிச்சிடலாம். அவளுக்கு வந்து வயிறு ரொம்பிடுச்சுன்னா அவ மாட்ட விளையாடுவா. ஆனால் பெரிய பொண்ணு எப்பவுமே தூக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணுவாள். குருமா தான் செஞ்சிட்ருக்காங்க அம்மா. எண்ணெய், கடுகு, அப்புறம் அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குங்க. எப்பயும் கடையில் நாங்கள் வாங்க மாட்டோம் கருவேப்பிலை போட்டாலே கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் இந்த கேப்பில் போய் நான் கொஞ்சம் சாணம் அள்ளிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் சாதமும் வச்சுருந்தேன். எப்பவுமே சாதம் வந்து அடுப்பில் தான் வைப்போம். ஆனால் கேஸில் நான் வைக்கவே மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா கேஸ் வந்து சீக்கிரம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நமக்கு குச்செல்லாம் கிடைக்கும். காட்டில் இருக்கிறதால நம்மக்கிட்ட கொஞ்சம் குச்செல்லாம் கிடைக்கும். எப்பயுமே வந்து தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்க போகிறாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு சிம்பிள் தான். குருமா வந்து சிம்பிளாக தான் வைப்பாங்க. ரொம்பலாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த குருமாவுக்கு தேவை நம்ம பட்டை லவங்கம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே பட்டை லவங்கம்லாம் சேர்க்க மாட்டாங்க. அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு. அப்புறம் அரைச்ச தேங்காய் அப்படின்னு ஊற்றிக்கிட்டு இது கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டா கொஞ்சம் கொதிச்சா நல்லா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அப்புறம் இட்லி குருமா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாப்பா பணியாரம் கேட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தனியாக வந்து எடுத்து வச்சு அவளுக்கு கொஞ்சம் பணியாரம் சுட்டு தந்துட்டு இருந்தோம். பாருங்கள் பணியாரமும் சைடில் நாங்கள் பண்ணிட்டோம். பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஓகே பாய்.